இன்றைக்கி உதவியாக சேமியா ரெசிபி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் கலர் திரும்பினதும் நறுக்கி வச்ச வெங்காயம், காஞ்ச மிளகா, அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் பசங்களுக்கு செய்யறதுனால காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினா போதும். நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், இது கூடவே பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. வெஜிடேபிள்ஸ் எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி வரணும். நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து, ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டுக்கோங்க. தண்ணி கொதி வரட்டும். இன்னொரு சைடு சேமியாவை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 வாட்டி இல்லை 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் சேமியாவை இந்த மாதிரி அலசி எடுத்து டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேமியா நிச்சயமாக நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நான் ஏற்கனவே அலசி வச்ச சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஒதுக்கல் மிச்சமாக இருக்கிற மாதிரி தோணணும். அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. சேமியா சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி நல்லா வற்றினதும் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம சேமியா ரெடி. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சேமியா ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியோட மீட் பண்ணுறேன்.